எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி ஆஃப் ஸ்கின் கேர் பார்க்கலாமா? இந்த ஒரு டியூப் யூஸ் பண்ணா போதும், ஒரே நைட்ல என்னோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே போயிடும். எந்த கம்போசிஷன் யூஸ் பண்றீங்க, என்ன டைப் ஆஃப் பிக்மெண்டேஷன் யூஸ் பண்றீங்க, உங்களோட டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸோட யூஸ் பண்றீங்களான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதையுமே நீங்க கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மினாக்சில் யூஸ் பண்ற கொஞ்ச நாளையும் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மினாக்சில் யூஸ் பண்ணா ஓவர் நைட்ல எல்லாம் ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ற 1 மந்த்ல ஹேர் ஷெட்டிங் அதிகமா கூட ஆகலாம். 3 to 6 months நீங்க கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணும்போது மினாக்சில் ஹேர் க்ரோத்க்கு நல்ல ஒரு மேஜிக்காவே இருக்கும். ஆன்டி ஏஜிங்க்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரெட்டினால் ஷாட்ஸ் மட்டும்தான். ஆன்டி ஏஜிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது. இது உங்களோட நார்மல் பிசியலாஜிக்கல் ஏஜிங்க ஸ்லோ டவுன் பண்ணும் அண்ட் சில பேருக்கு ரிவர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஓவர் நைட்ல ஒரே கிரீம்ல நடக்கிற விஷயமும் கிடையாது. உங்களோட ஃபுட், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜெனட்டிக்ஸ் இது கூட சேர்த்து சில கிரீம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கும் போது ரிசல்ட்ஸ் பெட்டரா இருக்கும். நீங்க கெமிக்கல் ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு செஷன்லயே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஒரே செஷன்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கற மாதிரி எந்த ப்ரொசீஜருமே கிடையாது. ஒரே செஷன் ஆஃப் கெமிக்கல் பீல்ல உங்களுக்கு ஜஸ்ட் டைமிங் எஃபெக்ட் மட்டும் தான் நடக்கும். ஸோ ரிப்பீட்டட் செஷன்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. சன்ஸ்கிரீன் 1 டைம் அப்ளை பண்ணாலே போதும். நியூ ஜென்ரேஷன் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸோட அப்கிரேட் பண்ணியிருந்தாங்கன்னா 12 hours ஆஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ 1 டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஸ்கிரீன் டைம் அதிகமா இருந்துச்சுன்னா ரீஅப்ளிகேஷன் தேவைப்படும். பட் ஓல்ட் ஜென்ரேஷன் சன்ஸ்கிரீன் ஃபில்டர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா நீங்க 2 to 3 hours கண்டிப்பா ரீஅப்ளை பண்ணிக்கணும். அண்ட் உங்களுக்கு இத மாதிரி ஸ்கின் கன்சர்ன்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க.